ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மங்களம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தி வீட்டிலே நம்ம பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ பாதாம் மில்க் வந்து நான் இப்போ நம்ம கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாதாம் மில்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாதாம் பருப்பை ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். மார்னிங் செய்கிறதா இருந்தால், இல்லை நம்ம மதியத்துக்கு குடிக்கணும்னா காலையில் எழுந்தோடனே நம்ம ஊற போட்டால் தான் ஒரு 4 மணி நேரம் ஊறணும். தோல் உரிக்கிற அளவு ஊறினா போதும். இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு. தோல் வந்து எல்லாத்தையுமே உரித்து எடுத்துடணும். பாதாம் வந்து தோலோடு சாப்பிடக்கூடாது, ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. எப்போ சாப்பிட்டாலும் பாதாம் வந்து தோலை வந்து உரிச்சிட்டு தான் சாப்பிட்ணும். அதனால் ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக உரித்து வந்துடும். இப்போ பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பாதாம் வந்து 1 லிட்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோல் வந்து எல்லாமே நான் உரிச்சிட்டேன். இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பால் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் நான் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பால் வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் அடியில் பிடிச்சிடாமல் நம்ம வந்து இப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்படி கலரிட்டே இருங்க. இப்போ பால் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதில் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, நல்ல கலரும் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். அதனால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சப்போஸ் குங்குமப்பூ இல்லைன்னா ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் கிடச்சிரும். நல்லா கொதிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இது மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணும். இதையும் நம்ம கொதிக்கிற பால் கூட வந்து ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாதாம் பால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்கவும் ஆகிட்டு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்லாம் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ கலர்லாம் வந்து நல்லா பாலில் இறங்கிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப் போட்டுக்கிறேன். இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உடைச்ச பாதாம், கொஞ்சம் நல்லா கடிபட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல். எல்லாமே நம்ம போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக பாதாம் மில்க் வந்து நம்மளோட மங்களம்ஸ் கிச்சனில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் சம்மருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஆறணும். ஆறியும் குடிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனோன்னு குடிச்சிங்கன்னா பாதாம் கீரு, சூடாக குடிச்சிங்கன்னா பாதாம் பால் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.